இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1-9 வரையிலும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நேற்றைய தினத்தில் யூதருடைய கூடார பண்டிகை என்று எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து யெகோவாவின் பண்டிகைகள் என்று சொல்லி அந்த பண்டிகையை குறித்து பார்த்தோம். ஆவிக்குரிய வீழ்ச்சியின் நிமித்தமாக யெகோவாவின் பண்டிகைகளாக இருந்த பண்டிகைகள் யூதருடைய பண்டிகைகளாக மாற்றப்பட்டதை குறித்து நேற்றைய தினத்திலாய் ஆழமாய் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார், அங்கே வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அவர் கொலை செய்து விடுவார் என்று பயந்து அங்கே கலிலேயாவில் சஞ்சரிக்கலை. மரிப்பதற்காகவே வந்தேன் என்று சொன்னவர் தன்னுடைய வேலை வராதபடியினாலே கலிலேயாவிலே அவர் சஞ்சரித்து வந்தார். அப்பொழுது அவருடைய சகோதரர் என்று சொன்னால் மரியாளுக்கு குமாரர்களாய் அவருக்கு பின்பாக பிறந்தவர்கள் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடமிட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். நீர் செய்கிற கிரியைகளை அங்கே யூதேயாவில் மத தலைவர்கள் மத்தியில் நீர் செய்தீர் என்று சொன்னால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும். பிரபலமாக இருக்கிறவன், பேர் வாங்கணும்னு நினைக்கிறவன், பெரிய தலைவனாக வேண்டும் என்று நினைக்கிறவன், மற்ற மக்களால் போற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறவன் அந்தரங்கத்தில் எதையும் செய்ய மாட்டான். இப்படிப்பட்டவைகளை நீர் இவ்வளோ பெரிய கிரியைகளை செய்கிறீரே, உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும்படியாக போய் நீர் அங்கே பெரிய பெரிய தலைவர்களிடத்தில் போய் செய்யும். அவர்கள் உம்மை பகைத்து கொண்டிருக்கிறார்களே என்பது போல அவரோடு கூட ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள் பேசுகிற காரியத்தை பார்க்கிறோம். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. வேதனையோடு கூட இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து இங்கே வெளிப்படுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகம் ஒரே குடும்பத்தில் தான் நம்ம பிறந்திருக்கிறோம், ஆனால் உங்களை பகைக்கலை, என்னை பகைக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் உலகத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. உங்களால் உலகத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் உண்டாக போகிறதில்ல. ஆனால் நான் அதனுடைய கிரியைகள், உலகம் என்று சொன்னால் விசுவாசிக்காத மக்களை குறிக்கிறது, அவர்களுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினால அது என்னை பகைக்கிறது என்று வேதனையோடு கூட வெளிப்படையாக இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய சகோதரர்களே மேசியா தேவகுமாரன் என்று இயேசுவை விசுவாசிக்கவில்லை. எருசலேமுக்கு செல்ல வேண்டும், யூத மத தலைவர்களை புரிந்து கொள்ள வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிரதான ஆசையாக இருந்தது. பின்னாட்களில் அவர் சகோதரர்கள் யாக்கோபும் யூதாவும் ஆளுக்கொரு நிருபங்களை எழுதினதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:14 இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்திற்கு பின்பாக விசுவாசிகளாக மாற்றப்பட்டு அங்கே பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்து அவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்த காரியங்களை நாம் வேதத்திலே அவர்கள் நிருபங்கள் எழுதியிருக்கிறதை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரல, உங்கள் வேலையோ எப்போதும் ஆயத்தமாக இருக்குது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள் என்று நான் சாட்சி கொடுக்கிறதுனால அது என்னை பகைக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 3:20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் என்று மறைமுகமாக சொன்ன என் இயேசு இருதயத்தின் வேதனைகளை, இந்த உலகத்தில் என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, நான் பொல்லாங்கான கிரியைகளை குறித்து கண்டிக்கிறபடியினால, நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறபடியினால, நிலையான ராஜ்யத்திற்கு நேராக வழிநடத்த விரும்புகிறபடியானால் நான் சொல்லுகிற காரியங்களை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை பகைக்கிறார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெறுப்பதற்கான காரணத்தையும் அவர் கூறுகிறார். மனிதர்கள் தங்கள் செயல்கள் தீயவைகள் என்று கூறப்படுவதை ஒருபொழுதும் விரும்புகிறதில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வெளிப்படுத்துவதை அவர்கள் வெறுக்கிறார்கள். அவருடைய சகோதரர்களை உலகம் வெறுக்கலை. காரணம், அவர்கள் இன்னும் உலகத்தைச் சேர்ந்தவர்களாகவே அவர்கள் இருந்தனர். ஆகவே அதை அவர்களால் எதிர்க்க முடியாமலும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கச் செல்லும் பொழுது நமக்கு ஏன் இத்தனை தடைகள்? நாம் ஏன் உலகத்தால் பகைக்கப்படுகிறோம்?
மனிதர்களினுடைய செய்கைகள் தீயவைகள், பாவத்தில் இருக்கிறார்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிற வார்த்தைகளை எந்த ஒரு மனுஷனும் ஏற்றுக்கொள்ள முடியாதபடியினாலேத்தான் அவர்கள் ஒளியை பகைக்கக்கூடியவர்களாக, சுவிசேஷத்தை வெறுக்கக்கூடியவர்களாக, சுவிசேஷத்தை சொல்லுகிற ஜனங்களை துன்புறுத்துகிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் அந்த அவருடைய ஊழியத்திலேயும் எப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை பார்க்க முடியும். வேதாகமத்தில் 70 தடவை உலகம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. உலகம் என்பது விசுவாசியாத மக்கள் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3:16 இந்த உலகமானது வழி தவறி விட்டது என்று பார்க்கிறோம், கெட்டு போய்விட்டது என்று பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல், கெட்டுப்போன மனிதனை கெட்டுப்போகாமல் அவரால் மாற்ற முடியும் என்று சொல்லப்படுகிறது. 3:19 தேவனை வெறுக்கிறபடினால இருளில் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சாத்தானால் ஆட்சி செய்யப்படுகிறது என்று பார்க்கிறோம். உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று பார்க்கிறோம். 12:31 உலகத்தின் அதிபதி என்றே சத்துருவை இயேசு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் இயலாமல் இருப்பதற்கு காரணமும் அவர்கள் பாவத்தை குறித்து சொன்னால் அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை ஒளியை பகைக்கிறவர்களாக காணப்பட்டபடியினால பரிசுத்த ஆவியை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது என்று இயேசு சொல்லுகிறார். உலகம் பாவமுள்ளதாகவும் விசுவாசம் இல்லாததாகவும் இருக்கிறது என்று சொல்லி யோவான் 16:8-11 வரை பார்க்கிறோம். ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று பார்க்கிறோம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டபடியினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உலகம் விசுவாசியாமல் இருக்கிறபடினால பாவத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். விசுவாசியாத மக்களை கண்டித்து உணர்த்துவார். நான் இல்லாதபடினால என் இடத்தை நிரப்பி உங்களுக்கு நீதியை அவர் கற்றுக் கொடுப்பார். இந்த உலகத்தினுடைய அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டபடினால நியாய தீர்ப்பு மனிதர்களுக்கும் இருக்கிறது என்கிற காரியத்தை கண்டித்து உணர்த்துகிற ஒரு ஆவியானவராக அவர் இருப்பார் என்று இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை இங்கே அடையாளப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 1 யோவான் 2:16 உலகத்தை குறித்து அங்கே விவரிக்கிறதை பார்க்கிறோம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் இவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள் என்று யோவான் சொல்லுகிறார். 1 யோவான் 5:19 பின்பகுதியில் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்தமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். யாக்கோபு இயேசுவின் சகோதரன் பிரபலமாக வேண்டுமென்று சொன்னவர் இங்கே எழுதுகிறார். 4வது நிருபத்தில் அவருடைய முதல் நிருபத்தில் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையென்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான் என்று சொல்லி அவரும் விசுவாசிகளை குறித்து எச்சரித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறதற்கு காரணம் பரிசுத்த வாழ்க்கைக்கு அவர் அழைக்கிறபடியினாலே, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லுகிறபடியினாலே மனம் திரும்ப விருப்பம் இல்லாமல் இருளில் வாழ்ந்து கொண்டு பாவத்தில் நிலைத்திருக்க விரும்புகிற எந்த ஒரு மனுஷனும் இயேசு கிறிஸ்துவையும் அவரால் ஏற்படுத்தப்பட்ட சுவிசேஷத்தையும் பகைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவர்களை பகைக்கும் பொழுது நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே உலகம் நம்மையும் பகைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருக்கென்று பிரயாசப்பட்டு கண்ணீரோடு கூட அவரிடத்தில் அன்பு கூறுவோம். அவருக்காக பேசிட நாவுகள் வேண்டும், அவருக்காக அலைந்திட கால்கள் வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு ஆட்கள் வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. அந்த வேதனையைத்தான் சொல்லுகிறார். இந்த உலகம் நான் பொல்லாங்கனை குறித்து பேசுகிறபடினாலே, பொல்லாங்கான கிரியைகளை குறித்து கண்டிக்கிறபடினாலே உலகம் என்னை பகைக்கிறது என்று சொல்லுகிறார். நேசிக்கிற உள்ளங்களை தேடுகிறார். புரிந்து கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.